ஓம் நம சிவாய. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கைப்பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இது அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது? உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது? ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க? உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது? இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை, என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமளை செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம், காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை, வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். சரி, இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கும்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வேலையோ ஒரு தொழிலோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆனால் அதில் லாபம் ஒரு வருமானம் வந்த பாடில்ல. இன்னும் போராட்டமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை, உங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு தடை. நீங்கள் எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு தடையை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க, தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு. குறிப்பாக இந்த தடை உங்க கூட பிறந்தவங்களால இருக்கலாம். அதே போல் நிறைய கடன், எதிரிகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பணம் தான் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, நீங்கள் கடனையும் எதிரியையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய மன உளைச்சல், குழப்பம், கஷ்டம், இதில் உங்கள் உடல்நிலையை கவனிக்காமல் ஏதாவது நோய் வந்திருக்கலாம். இப்படி பல கஷ்டங்களில் நண்பு கடகராசி நண்பர்கள், தோழிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் எப்படின்னா, புதிய மாற்றம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அனைத்து காரியங்களும் இனிமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம். இதில் உங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்னு சொன்னோம். குறிப்பாக நீங்கள் எதில் சறுக்குவீங்க, எந்த விஷயத்தில் தடுமாற்றம் அடைவீங்க, எந்த விஷயத்தில் வீழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு பார்த்தா, சொந்தக்காரவங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, அன்புக்காக, காதலுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, இப்படி நிறைய செலவுகள் செய்வீங்க. எப்படின்னா, கையில் காசு இல்லைனாலும் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணி என்ன புண்ணியம், கெட்ட பேர் தான் வாங்குவீங்க. அன்புக்கு அடிமை அப்படின்னா அன்பால் தான் அவமானம் உங்களுக்கு. அன்பில் சிறந்தவர்கள், அம்மாவுக்கு இணை இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா தான் கண்கண்ட தெய்வம், முழு முதல் கடவுள் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் நிறைய அன்பை காட்டுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, நிறைய நம்பிக்கை வைப்பீங்க. ஆனால் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றம் தான். அதே போல் யோசிக்காமல் உதவி செய்யறது. உதவின்னு கேட்டு வந்தால் இவங்க உண்மையாக உதவி கேட்குறாங்களா, இல்லை பொய்யா உதவி கேட்குறாங்களா, இல்லை நடந்த விஷயம் உண்மையா பொய்யா, நாமக்கிட்ட உதவி செய்கிற அளவுக்கு அந்த வருமானம், செல்வம், சூழ்நிலை இருக்கா, இப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்க. சூழ்நிலை இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது உதவி செய்வோம் அப்படிங்கிற முயற்சிக்கு வந்துடுவீங்க. இது உங்களை பெரிய அளவில் நஷ்டப்படுத்தும். எமோஷ்னலில் நிறைய உதவி பண்ணுவீங்க, ஆனால் அப்புறம் நீங்கள் அதை தான் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கணும். அந்த கஷ்டத்தால் உங்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும். நினச்ச நேரத்தில் நினச்ச காரியத்தை உங்களால் பண்ண முடியாது. உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உங்களுக்கு. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அப்படியே உருகி போயிடுவீங்க. அன்பு, பாசம், காதல், இப்படி ஒரு எமோஷ்னல் பார்ட்டி. நீங்கள் உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாங்க. உங்களை உயர்ந்த இடத்துல வச்சுருவாங்க. ஆனால் உங்களை புரிஞ்சிக்காதவங்க, உங்களுடைய அந்த அன்பையும் பாசத்தையும் தவறாக பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. எடுத்த உடனே உங்களை புரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. இதுபோல் ஏமாந்தவங்க உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா உங்களையும் புரிந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. உங்களை மாதிரியே உள்ள நபர்களை நீங்கள் பார்க்குற வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்கு உண்டாக்கும். சேமிப்பு குறையும். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் பணம் காசு கிடைக்காது, தேவைப்படுற நேரத்தில் உதவி கிடைக்காது. குடும்ப நலனுக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள், ஆனால் செலவு செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்கக்கூடியவர்கள். அதாவது குடும்பம் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காகவே அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள், உயிரே கொடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குடும்பத்துக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதா அமையுது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உண்மையாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நபர்களை பார்ப்பீங்க, புதிய வேலைக்கு போகிறதுக்கு பார்ப்பீங்க, புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும், புதிய உதவி கிடைக்கும், புதிய உறவுகள் கிடைக்கும். இப்படி புதிய லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்ப ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட கால முதலீடு, இன்னைக்கு பணம் போட்டோம் நாளைக்கு கிடைச்சது அப்படின்னு இல்லாமல், இன்னைக்கு பணம் போட்டோம் இன்னும் 10 வருஷத்துக்கு அது லாபமாக கிடைக்குங்கிற அளவுக்கான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. கடன்லாம் கண்டிப்பாக காணாமல் போயிடும். நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, இப்போ தலைக்கு மேலே கடன் இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல தான், வீண் செலவுகள். ஆனால் அந்த கடனை எல்லாம் அடைச்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை, வெற்றியை காணக்கூடிய இடத்துக்கு நண்பு கடகராசி நண்பர்களும் தோழிகளும் வருவீங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திட்டமிட்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க.
யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், யாரை எப்படி நடத்தணும், யார் கூட எப்படி பழகணும், தயவு செஞ்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதை சரி பண்ணணும். இப்படி நீங்கள் அடுத்தவங்கள நம்புகிற விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி தோற்றுக்கிட்டே இருக்கிறது நம்பிக்கையால் தான் தோற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்கள நம்பி ஏமாந்த கதை நிறைய உண்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் மட்டும்தான் கடகராசி இந்த உலகத்தில் இல்லை. ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படி ஜெயிக்கிறாங்க, அவங்களெல்லாம் எப்படி இந்த கிரக அமைப்புகள் ஜெயிக்க வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் வருமானம் நிற்கக்கூடாது. நீண்ட கால திட்டங்கள், நாளைக்கு சம்பாரிச்சா போதும், இன்னும் ஒரு மாதம் சம்பாரிச்சா போதும், அடுத்த மாதம் சம்பாரிச்சா போதும், அடுத்த வருஷம் சம்பாரிச்சா போதும்னுலாம் நினைக்க மாட்டாங்க. தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலை செஞ்சால் எதிர்கால திட்டமாக தான் இருக்கணும், நிரந்தர திட்டமாக இருக்கணும். அப்படியான வேலை முதலீட செஞ்சவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே போல் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அமைதியாக இருந்து சாதித்தவங்க இன்னைக்கு நிறைய பேர். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் பேசும், இந்த கிரகங்கள் பேசும், இந்த கடவுள் பேசுவார். நீங்கள் ஒரு பிரச்சனை, அவமானம், நிறைய துரோகத்தை அனுபவிக்கிறீங்க, நிறைய உங்களை பழி வாங்குறாங்க, நிறைய பேசுகிறாங்க, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எதிர்வினையா அது ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்குத்தான் அவமானம், அசிங்கம். நீங்கள் ஒதுங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த கிரகங்களும் இந்த பிரபஞ்சமும் இந்த உறவுகளும் கடவுளும் உங்களுக்காக போராடுவார்கள். ரொம்ப உங்கள்கிட்ட வரவங்க பெரிய மெச்சூராக இருக்கிறவங்களாம் வரமாட்டாங்க, பெரிய நியாயவான்கள்லாம் வரமாட்டாங்க, நல்ல மனிதர்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க. இந்த கிரகத்தால் சபிக்கப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு எதிராக வருவாங்க. அவர்களுடைய விதி அமைப்பு, அவர்களுடைய கிரக அமைப்பு அப்படி. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு துரோகம் செஞ்சு அவங்க பெரிய பாவத்தை வாங்கணும், பாவத்தை அடையணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதியாக இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டதாக இருக்கிறதுனால தான் அவங்க உங்களுக்கு செய்கிறாங்க. ஐயோ செஞ்சிட்டாங்களே, அவங்கள என்ன பண்ணுறதுன்னு பாரு, இல்லைனா என்ன பண்ணலாம், அவங்கள பழி தேய்க்கணும், அடிக்கணும், கொல்லணும், சண்டை போடணும், கோர்ட்டு கேஸுன்னு போகணும், அதெல்லாம் தேவையில்லை. இறைவன் பார்த்துக்கொள்வான், இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். அது விதிப்படி நடக்குது. உங்களை கெடுத்து உங்கள்கிட்டேருந்து பிடுங்கி உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி துரோகம் செய்தவர்களுடைய கிரக அமைப்பு இப்படி தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல துரோகம் பண்ணிட்டு அவங்க தண்டனையை அனுபவிக்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மேலே கை வைக்கிறவங்க மிகப்பெரிய நஷ்டத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில். எப்பொழுதுமே நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா அது நிறைய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமையவாங்க. ஏதாவது தொழில் அப்படின்னா, நல்லா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நல்ல திறமைகள் உங்களுக்கு வரும், உங்களுடைய திறமை வெளிப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் போராடி, நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டு, நீண்ட நாட்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் ப்ராப்ளம் ஆகிடுவீங்க. பெரிய சாக்பாட் மாதிரி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். என்னடா நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், நமக்குன்னு ஒரு முன்னேற்றம் இல்லையே, நமக்குன்னு ஒரு புகழ் இல்லையே, நமக்குன்னு ஒரு வரலாறு இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு நாள் கொண்டு போய் சேர்க்கும். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, தாமதம் ஆகிட்டே இருக்குது, பரவாயில்ல, ஆனால் கிடைக்கிறது பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய, ஷாக் ஆகக்கூடிய, நம்ப முடியாத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் என்னவா இருக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னா, உங்களுடைய அதிபதி சந்திரன் மக்களுக்கு உதவி செய்யறது, அல்லது மக்களுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்யறது, அல்லது அரசியல், உணவு சம்பந்தப்பட்ட துறை, வெளிநாட்டு பயணம், இப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். நல்லது செய்யறதுல ஒரு லாபம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதே ஒரு தொழிலாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தொழில் அது. அதே போல் உங்களுடைய அதிபதி சந்திரன், உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வராரு. அதனால் கடகராசி நண்பர்கள் தொழிலில் வேகமாக ஜெயிப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மளிகை வியாபாரம் செய்யலாம், உணவு வியாபாரம் செய்யலாம், இனிப்பு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யலாம், வீடு நிலம் வாங்கி விற்கலாம், பெரிய லாபம் இருக்கிறதுல. வீடு கட்டுமானம், அதாவது கான்ட்ராக்டர் தொழிலில் ஈடுபடலாம். வாடகை தொழில், ஏதாவது வாடகை விட்டு சம்பாதிக்கிறதா இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் மருத்துவம்
டாக்டர்ஸ் மருத்துவத்துறையில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்டர்நெட், இதை டெக்னாலஜி, ஆராய்ச்சி, இது சம்மந்தப்பட்ட வேலை தொழில் செய்கிறீங்க கடகராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படின்னா நல்ல முன்னேற்ற பாதையை அடையலாம். பொருளாதாரத்தில் உங்களை மாதிரி விழுந்து போகிறவங்களும் கிடையாது, அதே நேரத்தில் உங்களை மாதிரி ஜெயிக்கிறவங்களும் கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் அவமானத்துக்கு பிறகு வெற்றி அடைவீர்கள். ஆனால் அந்த வெற்றி உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? உங்கள் ராசி நடிகர் விஜயோடைய ராசி, அவருடைய அரசியல் பயணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அவமானம் சினிமா துறையில், நிறைய முயற்சி, நிறைய பயிற்சி, நிறைய தோல்விகள், நிறைய வெற்றி. ஆனால் ஒரு நாள் அரசியலில் வந்தார், 2 வருஷத்தில் சிஎம் ஆனார். உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு, உலக ஃபேமஸ் அவர். இப்படித்தான் அவர் கடகராசி, நீங்களும் கடகராசி தான். அதனால் உங்களாலேயும் முடியாது அப்படிங்கிறதே கிடையாது, உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் என் அன்பு கடகராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். அம்மன் கோவிலுக்கு போங்க, வீட்டில் அம்மனை வணங்குங்க, அம்மன் பாட்டு கேளுங்க. நிறைய குடும்பத்துக்கு அமைதி கொடுக்கும், வளத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி, அதிக தைரியத்தை கொடுக்கும். முருகன் கோவிலுக்கு போங்க. அதே போல் லக்ஷ்மியை வணங்குங்க. வீட்டில் செல்வ வளம், குடும்ப வளம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அது ஆணாக இருந்தாலும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய வலிமை. அதுவே உங்கள் மனசை தெளிவுபடுத்தும், உங்களை அமைதிப்படுத்தும், உங்களை சாதிக்க வைக்கும். திங்கட்கிழமை பாலாபிஷேகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி லட்சுமிக்கு வழிபடலாம். வீட்டிலேயே ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. மரக்கன்று இதை நடலாம். குடும்பத்தில் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா பல பாவங்கள் கழியும். உங்களுடைய பாவங்கள் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா முன்னோர்கள், மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய அனுபவத்தை கொண்டவர்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே இறைவனுடைய ஆசி உண்டு. அதனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பல சோதனைகளையும் பல பிரச்சனைகளையும் கடகராசி நண்பர்கள் சந்தித்தாலும் பொறுமை, குடும்ப ஆதரவு, உழைப்பு, சேமிப்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும். செவ்வாய் பகவான் உங்களை தொழிலில் ஜெயிக்க வைப்பார். சந்திரன் மக்களுடைய ஆதரவையும் உங்களுக்கு புகழையும் செல்வத்தையும் பெற்று தருவார். அதனால் உணர்ச்சியை விட உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கவே முடியாது யாராலையும். மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளியும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு முத நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம்.
மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாத்துச்சு, அவனுடைய எண்ணத்தை மாத்துச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்தை சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவால் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையே தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. அதனால் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம், இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது, முன்ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிடுவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள்
புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்க மனசுல எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதுலாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசியின் அடையாளம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியா பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வேலை நிலையா இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவில செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு புடுங்கிக்கிறது, தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால் தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமா தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான் உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய், நல்லா தெரிஞ்சுங்க, சுத்தமான பசுமாட்டு நெய், கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க, பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகன் கோவிலில் விளக்கேற்றுங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைனா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போகிறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமாக 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றத உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ போயிட்டு 27 திங்கட்கிழமையை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டால் முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7
சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பா தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேரா வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்ல. அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார். அத்தனை மனிதர்களையும் காட்டுவார். அத்தனை வேலையவும், தொழிலையும், அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு, நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும். பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு, நகத்தெல்லாம் உடைக்கும். உடைச்சிட்டு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசா பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்ப எதை நீங்க அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்ப வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.